இப்போ ஆயில் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்றதுங்கிறது எல்லா விவரத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். இதுல இன்னொன்று நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாமே தயாரிக்கிறதெல்லாம் நேராக பார்த்தீங்க, நீங்களே செஞ்சீங்க, நான் எதுவுமே பண்ணல, நான் சொல்ல சொல்ல நீங்க எல்லாருமே ரெடி பண்ணீங்க. இப்போ எல்லாருமே நம்ம விதவிதமான பேக்கிங்ல நம்ம இது பண்ணிட்டோம். சகோதரர் கேட்டிருந்தீங்கல்ல, நீங்க ஏன் வெள்ளை பாட்டில் ரெடி பண்ணியிருக்கீங்க, நீங்க ஏன் இந்த பாட்டில போடுறீங்க, யூடியூப்ல சொல்லையில பாட்டில் வித்தியாசப்பட்டுச்சுன்னு. அதாவது நான் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஹோல்சேலா யாராச்சும் கேட்குறாங்க அப்படின்னா நான் இப்படி தான் கொடுப்பேன், இந்த மாதிரி தான் கொடுப்பேன். இது பார்த்தீங்கன்னா 200 மில்லி அளவுக்கு. இப்போ நம்ம தயாரிச்சதுல எல்லாமே நம்ம இதுல ஃபில் பண்ணியிருக்கோம். சிஸ்டர், நீங்க கம்முனே உட்கார மாட்டீங்களா? நானும் அப்ப இருந்து பார்த்துட்டு இருக்கேன், இங்க போறீங்க அங்க போறீங்க அங்க போறீங்க இங்க போறீங்க, சொல்றது உங்களுக்கு எப்படி கவனத்துல இறங்கும்? அடுத்தது பாத்தீங்கன்னா ஹேர் ஆயில் 100 மில்லிலையும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த இதுலதான் பண்ணீங்க பேக் பண்ணீங்க, இதுலயும் நான் பேக் பண்ண சொன்னேன். 200 மில்லினா அது, 100 மில்லினா இது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுல வித்தியாசம் என்ன வித்தியாசம், அதாவது இதுல நான் சேல்ஸ் கொடுக்கறேன்னா, இந்த மூடி கழட்டிட்டு இப்படி யூஸ் பண்ணதுக்கு அவங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். பாத்துங்க, இப்படி யூஸ் பண்ணதுக்கு அவங்களுக்கு வசதியா இருக்கும். அப்படியே அவங்க தலையில இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ளை பண்ணிக்கலாம். ஹேர் ஆயில் வேஸ்ட் ஆகாது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவைப்படாத நேரத்தில் கழட்டிட்டு இந்த இதை ஸ்டோரேஜ் பண்ணிட்டாங்கன்னா ஈஸி ஆயிடும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த பாட்டில் யாரெல்லாம் நம்மகிட்ட ஒரு ஹேர் ஆயில் வாங்குறாங்களோ அவங்களுக்கு இந்த இதையும் நான் அனுப்பிடுறேன். இதே இது நீங்களும் இதே மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? இது ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும். இந்த முறைங்கிறது கஸ்டமருக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும், என்ன வேஸ்ட் ஆகாம இருக்கும். பொதுவா ஹேர் ஆயில் எல்லாருமே பாத்தீங்கன்னா 100 மில்லி 200 மில்லில ஒரு அளவுக்கு அதிகமான ரேட் வைக்கிறாங்க. நீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம கஸ்டமர் எல்லாருமே ரெகுலரா தொடர்ந்து வாங்கணுங்கிற எண்ணத்துலதான் நீங்க எல்லாமே இதை பண்ணணும். பொதுவா ஹேர் ஆயில் இப்ப எவ்வளவு எண்ணெய் எல்லாமே என்னென்ன ஊத்தி ஹேர் ஆயில் கரெக்டா ரெடி பண்ணுங்கிறத பார்த்துட்டு அது ஒரு ரேட்டு வரும், அதெல்லாமே பார்த்துக்கோங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க. உதாரணத்துக்கு 1 லிட்டர் செக் எண்ணெய் நான் அதிகபட்ச ரேட்டு தான் சொல்றேன். சரிங்களா? 300 ரூபான்னு வைங்க 1 லிட்டரு. மூலிகை அது இதுன்ட்டு எல்லாத்தையுமே நீங்க ரெடி பண்ணி இது பண்ணீங்கன்னா 1 லிட்டருக்கு உண்டான மூலிகை அதிகபட்சம் 100 ரூபாய். அப்ப 400 ரூபாய். அது உங்களுக்கு 700ல இருந்து 750 மில்லி அளவுக்கு வரும். உதாரணத்துக்கு தான் சொல்றேன். எப்பவுமே ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்றவங்க யாருமே 1 லிட்டர் அளவுல செய்யாதீங்க. 15 லிட்டரு மினிமம் 20 லிட்டருக்கு மேல செய்யுங்க. இல்லைன்னா நான் சொன்னா பாத்தீங்களா, நீங்க எல்லாருமே கொஞ்சம் நீங்களா ஒரு கூட்டமைப்பா சேர்ந்து ஒரு ஒற்றுமையோட ஒரு 2 பேரு 3 பேரு இல்ல 5 பேரு 10 பேரு சேர்ந்து மொத்தமா செஞ்சு அவங்க ஏரியாவில என்னென்ன மூலிகைகள் எல்லாம் கிடைக்குமோ எல்லாத்தையுமே சேகரிச்சுட்டு வந்துட்டு நீங்க காய்ச்சி எல்லாருமே ஷேர் பண்ணி எடுத்துட்டு போய்க்கோங்க. அந்த மாதிரி கூட நீங்க பண்ணிக்கலாம். ஒற்றுமைங்கிறது மிகப்பெரிய ஒரு பலம். அந்த ஒற்றுமையோட இருங்க. நீங்க உங்களுக்குள்ள குடுக்கல் வாங்கல் கொடுத்துட்டு என்னைய எது கேட்கக்கூடாது, அதையும் சொல்லிடுறேன். 750 மில்லி வருது. ஓகேங்களா? அப்ப 100 மில்லி போட்டீங்கன்னா 7 பாட்டில் வருது. பாட்டிலுக்கு ஸ்டிக்கருக்கும் உண்டான ரேட்டு நீங்க சேர்த்து போட்டுக்கோங்க. பிளஸ் ஒரு 50 ரூபா போட்டாலும் சரி 100 ரூபாய் போட்டாலும் சரி, நீங்க எவ்வளவு வேணாம் போடுறீங்களோ அந்த அமௌண்ட் போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு எல்லாத்துலயும் போக ஒரு 25ல இருந்து 30% லாபம் வச்சு சேல்ஸ் பண்ணலாம். நீங்க பர்சன்டேஜ் வச்சு நீங்க சேல்ஸ் பண்ணீங்கன்னா, உங்ககிட்ட யாராச்சும் சேல்ஸுக்காக ஹோல்சேலா கேட்கறாங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கு ஒரு 20% இல்ல 15% இந்த மாதிரி நீங்க கொடுக்கறதுக்கு உங்களுக்கு உபயோகமா இருக்கும். யாராச்சும் நீங்க செஞ்சு கொடுங்க மொத்தமா, நான் வாங்கி ரீசேல் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த தொழில் வாய்ப்பையும் யாரும் மிஸ் பண்ணாதீங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல இன்னொரு இது சொல்றேன். இப்போ ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, அதாவது வாட்ஸ்அப்ல கேட்டிருந்தாங்க,
என்னென்ன ஹேர் ஆயில்லாம் போடுறேன் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. அவங்க பாத்தீங்கன்னா வெட்டி வேர், கருஞ்சீரகம், வேம்பாலப்பட்டை, ஜட மஞ்சள் போட்டிருக்காங்க. ஜடா மஞ்சள் அப்படின்ட்டு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. சாப்பிட மாட்டாங்க. ஜா, நெல்லிக்காய், செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, வேப்பிலை, கருவேப்பிலை, லெமன் ஆர் ஆவாரம் பூ பொடின்னு போட்டிருக்காங்க. லெமனை முடிஞ்ச வரைக்குமே நீங்க அவாய்ட் பண்றது நல்லது. ஆவாரம் பூ பொடி போட்டிருக்காங்க. சகோதரி என்ன பண்ணிருக்காங்கன்னா தெளிவா எல்லாத்தையும் வந்துட்டு அளவுகள்லாம் மறைச்சிட்டு நம்ம ஏதாச்சும் ஒருவேளை அவங்களோட ப்ரிப்பரேஷன் எடுத்துருன்னு நினைச்சாங்களா என்னமோ தெரியல. பொருள்களை மட்டும் போட்டிருக்கேன், இதுக்கு எனக்கு ஒரு இது சொல்லிடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. சின்ன வெங்காயம், மருதாணி இலை, தமிழ கொண்டிருக்காங்க, வெந்தயம், அவுரி இலை, அவுரி இலை தாங்க இருக்கு, விதையெல்லாம் போட்டிருக்கேன்னு இருக்காங்க. கரிசாலை, ஒயிட்டா, சரி ஓகே. பெப்பரா, பெப்பர்னா மிளகா, ஓகே. கோகனட் ஆயில், தேங்காய் எண்ணெய், வெற்றிலை, எள்ளு. எள்ளுலாம் இருக்குன்னா போடுறீங்க, சரி ஓகே விடுங்க அவங்களோடது. ஆலுவேரா ஜெல்லு, அது என்ன சொல்லுவீங்க, கற்றாழை ஜெல்லு, நானே தப்பா எழுதுறேன்னா, துளசி, $23 கிராம்பு, அது மட்டும்தான் தெளிவா சொல்லியிருக்காங்க. ஓ 23வது பொருள், 23வது பொருள் கிராம்புவா, சரி ஓகே. I want to do hair oil business. I have selected many. ஓகே ஓகேவானு சொல்லுங்க. அவங்ககிட்டயே நான் சொல்லிட்டேன், ஒரு வீடியோ உங்களுக்காகவே போட்டேன்னே சொல்லிட்டேன். அளவுகள் அவங்க எதுவுமே சொல்லல. சரி ஓகே பரவாயில்ல. இப்ப நான் இவ்வளவு நேரம் நம்ம வகுப்பு எடுத்ததை வச்சு உங்களுக்கு தெரியும் எந்தெந்த பொருள் எவ்வளவு அளவு நீங்களா ஒரு முடிவு பண்ணிக்கணும். சக்சஸ் ஃபார்முலாவில் நீங்க எப்படி நீங்க ஒரு ஃபார்முலாவை உருவாக்கணுங்கிறது இப்போ வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லதை வச்சு தெரியும். ஓகேங்களா? இப்ப இதுல நான் எதுக்காக உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்ப தேங்காய் எண்ணெய் உதாரணத்துக்கு 1 லிட்டர் எடுக்கிறாங்கன்னா வெற்றிலை பார்த்தீங்கன்னா 2 போதும். எள்ளு வேணாம். கற்றாழை ஜெல்லு நீங்க கடையில வாங்கி போறதை விட கற்றாழைங்கிற அந்த ஜெல்லு நீங்களா அதாவது நேரடியா கட் பண்ணதா இருக்கணும். மேல் தோலை சீவிட்டு 5ல இருந்து 7 முறை தண்ணியில கழுவிட்டு அந்த தண்ணி லைட்டா வடிகிற அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதை பயன்படுத்தணும். கற்றாழை ஜெல்லு டோட்டலாவே நீங்க 70 கிராம் போடணும். அதிகபட்சம் 20 முதல் 70 போடலாம். நான் போடுறதுன்னா 25 கிராம் தான் போடுவேன். 1 லிட்டர் என்னைக்கு வேணா நம்ம 3 லிட்டரா வச்சுக்குவோம். துளசி இலை 3 தான் போடணும். கிராம்பு ஒரு 5, 3ல இருந்து நீங்க ஒரு 10 இலைக்குள்ள போடலாம். ஏன்னா எண்ணெயோட அளவு குறைவா இருக்கும், அதை கொஞ்சம் கவனிச்சுக்கங்க. மிளகு வேண்டாம்.
கரிசாலை 1 கைப்பிடிக்கு பாதி கைப்பிடி. அவுரி இலை போடலாம் பாதி கைப்பிடி. வெந்தயம் 1 ஸ்பூன். மருதாணி இலை பாதி கைப்பிடி. சின்ன வெங்காயம் தாராளமா ஒரு 10 தோலை உரிச்சிட்டு போடாதீங்க. தோலை சுத்தமா கழுவிட்டு அந்த மண்ணுல இல்லாம தோலோட தட்டி போடணும். நான் சொன்ன ஃபார்முலா இவ்வளவு நேரம் நம்ம கிளாஸ் எடுத்ததை வச்சு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஆவாரம் பூ பொடி நீங்க போடக்கூடாது, பூ தான் போடணும். ஓகேங்களா? கறிவேப்பிலை தாராளமா போடலாம், பாதி கைப்பிடி போடுங்க. வேப்பிலை ஒரு 10 இலை தான் போடணும். செம்பருத்தி பூ 10 பூ போடலாம். அதிகபட்சம் சொல்றேன், 5ல இருந்து 10 பூ போடலாம். செம்பருத்தி இலை 5ல இருந்து 10 இலை போடலாம். நெல்லிக்காய் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 5 நெல்லிக்காயை சின்ன சின்னதா கட் பண்ணி போடலாம். இல்லைன்னா நெல்லி வத்தல் போட்டீங்கன்னா 10 கிராம். 10 கிராம் ஜடாமஞ்சள்ங்கிறது 10 கிராம் போடலாம். வேம்பால பட்டை 3 லிட்டர் தான் நம்ம போட போறோம், அதனால 10 கிராம் போதும். கருஞ்சீரகம் 1 ஸ்பூன் தான் போடணும். வெட்டி வேர் 15 கிராம். இந்த அளவுல சவாரி உங்க பேரு ஸ்ரீ கலெக்ஷன் அப்படின்ட்டு அவங்க போட்டு அவங்களோட நேம் வந்திருக்கு. நீங்க இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? எள்ளு போடாதீங்க. எள்ளு போட்ட வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் என்ன ரிசல்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீக்கிரம் உங்களுக்கு முடி கொட்டுறது ஸ்டாப் பண்ணாது. அதாவது அளவுக்கு அதிகமா முடி கொட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா உடனடியா ரிசல்ட் கொடுக்கறத எள்ளு தள்ளி போடும். அது மட்டும் இல்லாம அவங்களோட பாடி கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி எள்ளு நல்லெண்ணெய்லாம் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா மூலிகைகளோட அளவு அதிகமா இருக்கணும், எண்ணெய் தயாரிப்பு விகிதம் அதிகமாக இருந்தா தான் நீங்க எள்ளு மிளகு எல்லாம் போடணும். மிளகுலையும் வெள்ளை மிளகு தான் போடணும், கருமிளகு அதாவது கருமிளகு குறுமிளகு சொல்லுவாங்கல்ல, சமையலுக்கு யூஸ் பண்றது செட் ஆகாது. ஓகேங்களா? அதனால இதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஆவாரம் பூ பொடி போடாதீங்க, பூவை மட்டும் போடுங்க. இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷா போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 3 லிட்டர் எண்ணெயாவது இது பண்ணணும். இது எல்லாமே 5 லிட்டர் எண்ணெய்க்குமே நீங்க யூஸ் பண்ணலாம் தாராளமா. பொதுவா ஹேர் ஆயில் நீங்க ரெடி பண்றீங்கன்னா குறைஞ்சபட்சம் 15ல இருந்து 20 லிட்டர் ப்ரிப்பேர் பண்ணேலதான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஹேர் ஆயில் நல்ல ரிசல்ட் கொடுக்கும், உங்களுக்கு நல்ல லாபமும் கிடைக்கும். பொருளோட விலை எந்த அளவுக்கு நீங்க நிர்ணயம் பண்றதையும் நம்ம பார்த்திருக்கோம், இதையும் பார்த்திருக்கோம். சரிங்களா? இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாத்தையும் கரெக்டா நோட் பண்ணி வைங்க, எழுதி வைங்க. நீங்க நாளைக்கு கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு டெவலப் ஆகுறதுக்கு இது மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்கும். வெறும் பைபேக் ஆஃபர் மட்டும்தான் அப்படின்ட்டு வந்து உட்கார்ந்துட்டு டக்குன்னு போயிடாதீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, திறமை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது நான் கொடுக்கணும்ட்டு தெளிவா முடிவுல இருக்கேன். அதனால வகுப்புக்குள்ள வந்திருக்கீங்கன்னா வெறும் ஆர்வம் மட்டும் இல்லாம உங்களோட திறமையை வளர்த்ததுக்கான ஒரு தளமா இதை பார்த்து நீங்க 10 பேர்த்துக்கு வழிகாட்டுதல் கொடுக்கற மாதிரி உருவாகணுங்கிறதா என்னோட ஆசை. சரிங்களா? அடுத்தது ஒரு தடவை நம்ம பார்ப்போம் இருங்க. அதுக்குள்ள எல்லாம் கொஞ்சம் ஒரு டீ பிரேக்.